இந்த லெக்சர்ல நம்ம பார்க்குற டாபிக் ஏசிஎல் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் ஆர் ஏசிஎல் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பாக்கெட் ஃபில்டர் ரூல்ஸ். ஓகே, இது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இதை வந்து நம்ம வந்து ஒரு லேயர் 3 ஸ்விட்ச்லேயோ இல்லை ரவுட்டரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த ரூல்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம இது எந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து ஒரு பாக்கெட்டை அலோவ் பண்ணுறதோ பர்மிட் பண்ணுறதோ இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரூல் வந்து நீங்க வந்து பெர்மிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் டிராஃபிக்கை அலோவ் பண்றதுக்கு பர்மிட் ரூல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற டிராஃபிக் வரும்போது, அந்த டிராஃபிக் பர்மிட் ஆகி அலோவ் ஆகி உள்ள வரும். இப்போ நீங்க அந்த ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஆஃப் டிராஃபிக்கை நீங்க டினே பண்ணணும்னு ஒரு ரூல் எழுதியிருக்கீங்க. ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் ரூல் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா, எப்போ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் டிராஃபிக் வருதோ, அப்போ அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது டினே ஆகும். ஓகேங்களா? ஷார்ட்டா இதுதான். ஸோ இந்த ஃபில்டர் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னா, சோர்ஸ் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி, ஐபி அப்பார்ட் ஃப்ரம் ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி, ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபில்டர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் தேட் இட் வில் எய்தர் டிசைட் டு பர்மிட் அ டிராஃபிக் ஆர் டினே அ டிராஃபிக். சரிங்களா? இது நம்ம இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் யூஸ்டு டு பிரிவென்ட் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் டு த நெட்வொர்க் டிவைசஸ். நம்ம எதெல்லாம் நம்ம பர்மிட் பண்ணி இந்தந்த டிராஃபிக்லாம் போகலான்னு நம்ம எழுதியிருக்கோமோ, அந்த டிராஃபிக் மட்டும்தான் இந்த ரவுட்டர் கடந்து போகும். மற்ற அன்ஆத்தரைஸ்டு ரெக்வஸ்ட் எல்லாமே ஆர் டிராஃபிக்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிடும். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு என்ஃபோர்ஸ் செக்யூரிட்டி பாலிசிஸ் பை பிளாக்கிங் அன்வான்ட் ஆர் மலிஷியஸ் டிராஃபிக். இதை தாங்க சொல்கிறாங்க. இது வந்து ஓஎஸ்ஐ லேயர் பொறுத்த வரைக்கும் லேயர் 3லையும் லேயர் 4லையும் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பாலிசிஸ் டிஃபைன் பண்ணும்போது சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபிஸ். ஸோ ஐபின்றது ஆப்வியஸ்லி லேயர் 3ல ஒர்க் ஆகும். தென் போர்ட் நம்பர்ஸ் வந்து லேயர் 4ல ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். ஸோ ஓவராலா ஏசிஎல் ப்ரொவைட்ஸ் traffic control and improve the security of an enterprise network. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸிங் லாஜிக் ஆஃப் ஏசிஎல் எப்படி வந்து, அதாவது ஏசிஎல்ன்றது இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி பெர்மிட் ஒரு டினே பண்ணுன்றதை பார்த்துட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரவுட்டரில் நம்ம 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 வந்து ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக அதில் புரிஞ்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லேபில் வந்து நான் காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. ஸோ இப்போ ஏசிஎல் அப்படிங்கிறது இட்ஸ் எ லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருக்கும். இப்போ ரூல் 1 வந்து ஏதோ ஒரு இதை பர்மிட் பண்ணுறதுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து ரூல் 2ல ஏதோ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சீக்வென்ஷியல் ஆர்டரில் பர்மிட் அண்ட் டினே ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் தான் எந்த எந்த டிராஃபிக்கை உள்ளே விடணும், எந்த டிராஃபிக்கை பிளாக் பண்ணணும்னு மென்ஷன் ஆகிருக்கும். அப்போது இப்போ ஒரு பேக்கெட் உள்ளே வருது அப்படின்னா, இது வந்து இந்த சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டர்ஸு நம்ம வரிசை எழுதியிருக்க ரூல்ஸு, இதை வந்து மேலேருந்து வரிசையாக கீழே செக் பண்ணிகிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ஏசிஎல் எழுதியிருக்கீங்க, 10 ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் பாலிசிஸ் எழுதியிருக்கிறீங்க, ரூல்ஸ் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா, ஆ அந்த செக் நடக்கும்போது எப்படின்னா, ஒரு பாக்கெட் உள்ள வருது. அந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது, மேல இருந்து கீழ, அதாவது 1வது ரூல்லேருந்து 10வது ரூல் வரைக்கும் சீக்வென்ஷியல் ஆர்டர்ல ஒவ்வொரு ரூலையா செக் பண்ணிட்டு வரும். அப்போ உதாரணத்துக்கு 4வது ரூல்ல ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்த டிராஃபிக்குக்கு 4வது ரூலோட மேட்ச் ஆகுது அப்படின்னா, அந்த 4வது ரூல்ல என்ன ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக் ஆயிருக்கோ, அந்த ஆக்ஷன இம்ப்ளிமெண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு பெர்மிட் பண்ணு அப்படின்றதா, பெர்மிட் பண்ணி அந்த டிராஃபிக்கை உள்ள விடும். இல்ல டினே பண்ணு அப்படின்றா, அந்த பாக்கெட்டை ட்ராப் பண்ணிரும். டினே பண்ணிரும். ஃபர்தரா இருக்கக்கூடிய ரூல்ஸ செக் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சிங் கண்டிஷன் எந்த ரூலோட இருக்குதோ, அது அது என்ன ஆக்ஷன் சொல்லுதோ அந்த ஆக்ஷன செய்யும். ஸோ இந்த செக்ஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணி நடக்கும்னா, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், புரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர். அண்ட் இப்போ நீங்க இந்த 10 இது செக் பண்ணி வருதுன்னு சொல்றேன் உதாரணத்துக்கு. இப்போ அந்த 10 ஆக்சஸ் லிஸ்ட் எந்த இதுவுமே மேட்ச் ஆகல, கண்டிஷன்ஸ் எதுலயுமே மேட்ச் ஆகல அப்படின்னா, பை டிஃபால்ட்டா கடைசியா ஒரு ரூல் இருக்கும். என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட்டா டினே ஆல். ஓகே. அதாவது இம்ப்ளிசிட் டினே ஆல். இது என்ன அப்படின்னா, நீங்க அத பார்க்கும்போது தெரியாது. பட் ஆனா, உங்களோட நீங்க ஆக்சஸ் லிஸ்ட்ன்னு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அ அந்த கண்டிஷன்ஸ்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல பர்மிட் ஆயிரணும். அப்படினா தான் உள்ள அலோவ் பண்ணும். அப்படி இருக்கிற கண்டிஷன்ஸ் எங்கேயுமே மேட்ச் ஆகல அப்படின்ற பட்சத்துல, பை டிஃபால்ட்டா கடைசியாவே ஒரு டினே ஆல்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஹிடனா இருக்கும். அத யூஸ் பண்ணி எல்லா டிராஃபிக்கும் ட்ராப் பண்ணிரும். ஸோ, அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிராஃபிக் அலோவ் பண்ணணும்னா, வி நீட் டூ என்ஷூர் தட் அங்க பர்மிட் ரூல் கண்டிப்பா இருக்கணும். அந்த பர்ட்டிகுலர் டிராஃபிக்குக்கு. ஓகேங்களா?
ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏசிஎல். ஸோ இங்க டைப்ஸ் ஆஃப் ஏசிஎல்னு பார்க்கும்போது, நமக்கு ஜென்ரலா நீங்க எங்க போய் டைப்ஸ் ஆஃப் ஏசிஎல்னு பார்த்தீங்கனாலும், மொத்தம் 4 ஏசிஎல் காமிப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ஏசிஎல், எக்ஸ்டெண்டட் ஏசிஎல், நம்பர்ட் ஏசிஎல், நேம்ட் ஏசிஎல்னு. அப்போ 4 டைப் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆக்சுவலா இருக்கிறது 2 டைப்பு. ஒண்ணு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல், இன்னொன்னு எக்ஸ்டெண்டட் ஏசிஎல். அப்ப அந்த நம்பர்ட் அண்ட் நேம்ட் ஏசிஎல்னா என்ன அப்டின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்லையோ, எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்லையோ அந்த கான்ஃபிகர் பண்ற முறை இருக்கு இல்லையா? அத நம்ம 2 வகையா பண்ணிக்க முடியும். அப்ப டைப்ஸ் ஆஃப் ஏசிஎல்ன்றது ஆக்சுவலா 2 தான். ஒண்ணு ஸ்டாண்டர்ட், ஒண்ணு எக்ஸ்டெண்டட். இத கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்பர்ட் ஏசிஎல், இன்னொன்னு நேம்ட் ஏசிஎல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு அ ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்க நான் எக்ஸாம்பிள்க்கு கீழ குடுத்துருக்கிறது எல்லாமே நம்பர்ட் ஏசிஎல். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் அப்டின்னா என்ன அப்டின்னா, அ இது வந்து ஒன்லி சோர்ஸ் ஐபி அட்ரஸ யூஸ் பண்ணி மட்டும் தான் டிராஃபிக்க ஃபில்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்க என்ன டெஸ்டினேஷன் யூஸ் பண்ண போறீங்க, என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ண போறீங்க, போர்ட் நம்பர் யூஸ் பண்ண போறீங்க, அந்த மாரி அட்வான்ஸ்ட் செக்ஸ்லாம் எதுவுமே பண்ணாது. வெறும் ஒரு ஒரு பாக்கெட் வருது, ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்னா, அதோட சோர்ஸ் ஐபி என்ன இருக்குது? அந்த இன்ஃபர்மேஷன பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க வந்து ஒரு ஆக்ஷன ஸ்பெசிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ அ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சஸ் லிஸ்ட் 10 இதுதான் சின்டாக்ஸ். ஸோ, இப்ப நீங்க இத எப்படி எழுதுறோம்னா, ஆக்சஸ் லிஸ்ட் அதுக்கப்புறம் இங்க நம்பர் குடுக்குறோம். அதனால தான் இப்ப நம்பர்ட் ஏசிஎல். இதுல வந்து சில செட் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க 10ன்னு குடுக்கும்போது, இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். அதாவது 1லிருந்து 99 வரைக்கும் நீங்க எந்த நம்பர் யூஸ் பண்ணீங்கனாலும், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். அதே மாதிரி 1300லிருந்து 1999 இந்த ரேஞ்சஸ்க்குள்ள நீங்க எந்த நம்பர் குடுக்குறீங்களோ, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்லாக கன்சிடர் பண்ணப்படும். ஓகே. இப்போ இதே இது நீங்க யூஸ் பண்ற அந்த நம்பர் 100லேருந்து 199க்குள்ள யூஸ் பண்ணாலோ, இல்ல 2000லேருந்து 2699க்குள்ள யூஸ் பண்ணாலோ, இட் டிஃபைன்ஸ் தட் இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல். சரியா? அப்போ இங்க பாருங்க நான் 10ன்னு குடுத்துருக்கேன். 10ன்றது அந்த 1லேருந்து 99க்குள்ள ரேஞ்சுக்குள்ள வருது. அப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்ன்றது நமக்கு தெரியுது. ஆ இங்க வந்து பெர்மிட் ஆர் டினே இந்த 2ல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு பெர்மிட் குடுக்குறேன். பெர்மிட் குடுத்துட்டு சோர்ஸ் ஐபி என்ன குடுக்குறேன் 192.168.1.0 அ அதே மாரி இது வந்து நெட்வொர்க்க டிஃபைன் பண்றதுக்கு நீங்க சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ண முடியாது. வைல்ட் கார்ட் மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஸோ வைல்ட் கார்ட் மாஸ்க் இஸ் நத்திங் பட் தி இன்வெர்ஸ் ஆஃப் யுவர் சப்நெட் மாஸ்க். அப்போ இட்ஸ் /24னா அப்போ வைல்ட் கார்ட் மாஸ்க் இதுக்கு என்னது 0.0.0.255. அப்போ இது என்ன சொல்லுது அப்டின்னா இந்த ஸ்டேட்மென்ட் 192.168.1.0/24 அப்படின்ற சப்நெட்ல இருந்து அந்த நெட்வொர்க்ல இருந்து அந்த நெட்வொர்க்க சோர்ஸ் ஐபியா வச்சு எந்த ஒரு டிராஃபிக் வந்தாலும் அத பர்மிட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகே. அதே மாதிரி திருப்பியும் அதே நம்பர்ல நான் திருப்பி இன்னொரு ஏசிஎல் எழுதியிருக்கேன். டினே ஸ்டேட்மென்ட்டோட 10.10.10.0 /24 அதாவது 10.10.10.0/24ல எந்த இந்த ஐபி இந்த நெட்வொர்க்க சோர்ஸா வச்சு எந்த ஒரு டிராஃபிக் வந்தாலும் அத டினே பண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஃபர்ஸ்ட்டு நீங்க ஏசிஎல்ல டிஃபைன் பண்ணணும். அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ நீங்க டிஃபைன் பண்ணணும். பண்ணிட்டு இது வந்து ஸ்டெப் 1. இதுல 2 ஸ்டெப் இன்வால்வா இருக்கும். ஸ்டெப் 2 என்னன்னா, அ பிசிக்கல் இன்டர்ஃபேஸ்ல அந்த இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு, இந்த ஏசிஎல் வந்து இன்பவுண்ட் டிராஃபிக்குக்கு அப்ளை பண்றீங்களா? இல்ல அவுட்பவுண்ட் டிராஃபிக்க அப்ளை பண்றீங்களான்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அ ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0 தான் வந்து இந்த டிராஃபிக்க ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு ஐபி ஆக்சஸ் லிஸ்ட், ஐபி ஆக்சஸ் குரூப் நீங்க போட்டுருக்கு. ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் அ எந்த அந்த நம்பர் என்னவோ அதே நம்பர இங்க கால் பண்ணி நான் இன்னுன்னு குடுத்தா, இந்த ஏசிஎல் பாலிசி வாட் எவர் ஐ ஹேவ் டிஃபைன்ட் ஹியர் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த இன்பவுண்ட் டிராஃபிக் தட் இஸ் ஹிட்டிங் டூ மை இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0. இட் டோன்ட் கேர் அபவுட் தி அவுட்பவுண்ட் டிராஃபிக். ஓகே. உள்ள வர டிராஃபிக், இன்பவுண்ட் டிராஃபிக்குக்கு தான் இந்த ஏசிஎல் அப்ளை பண்ணப்படும். அவுட்பவுண்ட் போற டிராஃபிக்குக்கு இது கன்சிடர் பண்ணாது. ஓகே. அப்போ ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்னா என்ன? சோர்ஸ் ஐபிய மட்டுமே வச்சு பர்மிட் ஆர் டினே பண்றது தான் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஸோ அப்போ எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்னா என்னன்னா, இட்ஸ் இன் லிட்டில் அட்வான்ஸ்டு தென் தி ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வேர் இன் அடிஷன் டு யுவர் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இது வந்து உங்களோட டெஸ்டினேஷன் எந்த சோர்ஸ்லேருந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு போகுது, இது டிசிபியா யூடிபியா எந்த போர்ட் நம்பரில் இந்த கம்யூனிகேஷன் இது பண்ண போகுது.
ஸோ இந்த மாதிரியான ஃபுல் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸோட கம்பேரிங் டு ஸ்டாண்டர்ட் இதில் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபில்டர்ஸ்க்கு கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஆக்ஷன் எழுதலாம், வெதர் டு பெர்மிட் ஆர் டினை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ். இங்கே என்ன போட்டிருக்கு, ஆக்சஸ் லிஸ்ட் 100. இப்போ 100 அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ரேஞ்சுக்குள்ள வருது, 100லேருந்து 199க்குள்ள நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலோ, இல்லை 2000லேருந்து 2799க்குள்ள நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் தட் இஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல். உதாரணத்துக்கு நீங்க இங்க எனக்குள்ள வந்து ஸ்டாண்டர்ட் ஏசியோட நம்பர குடுத்துட்டு, உங்களால வந்து நீங்க கொஸ்டின் மார்க் குடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களால வந்து மத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியாது. நீங்க எப்போ ஸ்டாண்டர்ட் ஏசிஎலுக்கான நம்பர் குடுக்குறீங்க, அப்போ வந்து உங்களால சோர்ஸ் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ எப்போ எக்ஸ்டெண்டட் ஏசிஎலுக்கான நம்பர் குடுக்குறீங்க, அப்போ வந்து உங்களால நீங்க கொஸ்டின் மார்க் குடுக்கும்போது நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்கும். டிசிபியா, யூடிபியா, ஐசிஎம்பி பாக்கெட்டா, சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன, எந்த போர்ட் நம்பரு, அந்த மாரி உங்களுக்கு நெறைய வாய்ப்பு குடுக்கும். ஸோ அந்த மாரி இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சஸ் லிஸ்ட் 100 நான் இத பர்மிட் பண்ணு அப்டின்னு சொல்றேன். எத பர்மிட் பண்ணணும்? ஒரு டிசிபி டிராஃபிக் வருது அப்டின்னா, எந்த சோர்ஸ்லேருந்து 192.168.1.0/24 இந்த நெட்வொர்க்க சோர்ஸா வச்சு ஒரு ரெக்வெஸ்ட் டிசிபி பாக்கெட்டு இந்த டெஸ்டினேஷன் அதாவது 10.10.10.0/24ன்ற நெட்வொர்க்குக்கு டெஸ்டினேஷனா இந்த நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு ஈக்குவலன்ட் டு போர்ட் 80 அதாவது டெஸ்டினேஷன் போர்ட் 80 விச் இஸ் நத்திங் பட் யுவர் HTTP டிராஃபிக். இந்த ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இதை அலோவ் பண்ணுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்து என்ன எழுதுறோம், ஆக்சஸ் லிஸ்ட் 100 டினே ஐபி 192.168.2.0 இந்த சப்நெட்லேருந்து வந்துச்சுன்னா இதை டினே பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லிட்டில் இது மாதிரி தான் இருக்குது. பேர் என்ன உங்களுக்கு, நீங்க இத பார்க்கும்போது வெறும் நீங்க சோர்ஸ் ஐபி மட்டும் குடுத்திருக்கிற மாரி தெரியுது. ஆனா இங்க கடைசியா என்ன குடுத்திருக்கு, எனி குடுத்திருக்குது. ஓகே. ஸோ எந்த டெஸ்டினேஷனுக்கு போகும் பட்சத்தில், எந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணும் பட்சத்துல அந்த மாதிரி. இல்ல நீங்க இங்கனக்குள்ள வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் குடுக்குற மாரி இருந்தாலும் குடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ம் ஆக்சஸ் லிஸ்ட் 100 பர்மிட் இது வந்து பெர்மிட் ஸ்டேட்மென்ட். திருப்பி 10.10.10.0/24 எந்த இதுக்கு வந்தாலும் எந்த டெஸ்டினேஷன் நோக்கி வந்தாலும் அலோவ் பண்ணுன்னு சொல்லி குடுத்துருக்கோம். திருப்பியும் இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/1 ஐபி ஆக்சஸ் லிஸ்ட்னு வரணும். ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் 100 இன்பவுண்ட். ஓகே. இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை இன்பவுண்டுக்கு அப்ளை பண்றேன். அப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ல ஒரு டிராஃபிக் உள்ள வருது. வரும்போது அதோட சோர்ஸ் ஐபி இதுவாக இருக்கும் பட்சத்துல, டுவர்ட்ஸ் த டெஸ்டினேஷன் ஐபி இதுவாக இருக்கும் பட்சத்துல, அது ஒரு டிசிபி டிராஃபிக்கா இருக்கும் பட்சத்துல, இஃப் இட்ஸ் எ டெஸ்டினேஷன் இஸ் போர்ட் 80 ஒரு HTTP பாக்கெட்டா இருக்கும் பட்சத்துல, அந்த பாக்கெட் பர்மிட் பண்ணப்படும் அந்த இன்டர்ஃபேஸ்ல உள்ள வரும்போது. இப்ப இதே இது வந்து 192.168.2.0/24ல இருந்து இதே டெஸ்டினேஷனுக்கு போர்ட் 80ல வந்துச்சுன்னா, டினே செய்யப்படும். ஏன்னா இங்க டினே இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் ஒர்க். அப்போ ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்ங்கிறது உங்க சோர்ஸ் ஐபியை மட்டுமே வச்சு அலோவ் பண்றதோ, டினே பண்றதோ பண்றது. எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ன்றது நான் இன் அடிஷன் டு யுவர் சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி எங்க போகுது, டிசிபியா, யூடிபியா, ஐசிஎம்பியா என்ன மாதிரியான புரோட்டோகால் இது யூஸ் பண்ணுது, ப்ளஸ் என்ன என்ன போர்ட் நம்பருக்கு இது யூஸ் பண்ணுது, டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் என்ன, சோர்ஸ் போர்ட் கூட நீங்கள் சேர்த்துக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதை பெர்மிட்டாவோ டினே பண்ணீங்கன்னா அது வந்து எக்ஸ்டெண்டட் ஏசிஎல். ஸோ இது நம்பர்டு ஏசிஎல் ஃபைன். நேம்டு ஏசிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் யூஸ் பண்ணாம ஈஸி மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்க வந்து டைரக்ட்டா என்ன இது ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் யூஸ் பண்ண போறீங்களா, எக்ஸ்டெண்டட் யூஸ் பண்ண போறீங்களான்னு மென்ஷன் பண்ணி, அந்த ஏசிஎலுக்கு ஒரு நேம் குடுத்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் எ நம்பர் அந்த ஏசிஎலுக்கு ஒரு நேம் குடுத்து நீங்க கிரியேட் பண்றது தான். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஐபி ஆக்சஸ் லிஸ்ட். நான் நம்பர் போடுறதுக்கு பதிலா இங்கக்குள்ள என்ன சொல்றேன், நான் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் யூஸ் பண்ண போறேன்றத டைரக்ட்டாவே சொல்லிட்டேன். அண்ட் அந்த ஸ்டாண்டர்ட் ஏசிஎலுக்கு நான் கிரியேட் பண்ண போற அந்த ஏசிஎலுக்கு ஒரு பேர் குடுத்துட்டேன். ஓகே. ஏசிஎல் ஸ்டாண்டர்ட், ஸ்டாண்டர்ட் 1 வாட்டெவர் நேம் யூ வாண்ட் யூ கேன் கிவ் தட். இப்போ ஒரு ஏசிஎல் கிரியேட் ஆயிருச்சு. இதுக்குள்ள நான் லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ் கிரியேட் பண்றேன். இந்த இதுலேருந்து வந்தா பெர்மிட் பண்ணு, இதை டினே பண்ணு, இதை பெர்மிட் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் குடுக்குறேன். ஓகே. ஸ்டாண்டர்டுன்னும் போது நான் வெறும் சோர்ஸ் ஐபியை மட்டும் தான் இங்க குடுத்துருக்கிறேன். இங்க நீங்க இன்னொரு எனி குடுக்கலாம் டெஸ்டினேஷன் ஆட் பண்றதுக்கு. ஆர் லைக் நான் இங்க ஸ்டாண்டர்ட்ன்றதுனால வெறும் சோர்ஸ் மட்டும் குடுத்துருக்கிறேன். இட் டிபெண்ட்ஸ் லைக் ஹவ் யூ வாண்ட் டு ஹேவ் இட். ஸோ
இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள இத கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள கால் பண்ணும்போது, யூசுவலா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐபி ஆக்சஸ் லிஸ்ட், ஐபி ஆக்சஸ் குரூப் குடுத்துட்டு, அந்த நம்பர் குடுப்பீங்க இல்லையா? அதுக்கு பதிலா, இங்க நீங்க நேம்டு ஏசிஎல் யூஸ் பண்ணும்போது, யூ ஷுட் யூஸ் த நேம் ஆஃப் த ஏசிஎல் தட் யூ ஹேவ் கிரியேட்டட் அண்ட் தென் டு ஸ்பெசிஃபை இன்பவுண்டா, அவுட்பவுண்டான்னு. இப்ப நான் இங்க இன்பவுண்ட்ல குடுக்குறேன். ஓகே. திஸ் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். நீங்க நேம்டு ஏசிஎல் யூஸ் பண்ணும்போது, அந்த ஏசிஎல்க்கு நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த நம்பர்டு ஏசிஎல் யூஸ் பண்ணும்போது, அந்த ஏசிஎலுக்கு நீங்க கிரியேட் பண்ணியிருந்த அந்த நம்பர் இங்க கால் பண்ணுவீங்க. வேர்எல்ஸ் நேம்டு ஏசிஎலுக்கு ஒரு நேம்ல ஒரு ஏசிஎல கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யூ வில் பி காலிங் தட் நேம் ஆஃப் த ஏசிஎல் இன்சைட் த இன்டர்ஃபேஸ் அண்ட் ஸ்பெசிஃபை வெதர் இட்ஸ் அன் இன்பவுண்ட் ஆர் அவுட்பவுண்ட் டு பி அப்ளைட். ஓகே. இம்ப்ளிசிட் டினே ரூல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ நீங்க ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்றீங்க. அதுல ஒரு 10 ஃபில்டர்ஸ் இருக்கு, 10 ரூல் இருக்கு, இல்ல 5 ரூல் இருக்கு, வாட்டெவர் இட் இஸ். பை டிஃபால்ட்டா நீங்க எத்தனை ஃபில்டர்ஸ் கிரியேட் பண்ணாலும், கடைசியா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபில்டர கிரியேட் பண்ணிக்கும். அது என்னன்னா, இம்ப்ளிசிட் டினே ஆல். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க மேல கிரியேட் பண்ணியிருக்கிற எத்தனை ஏசிஎல் கிரியேட் பண்ணாலும் 2 கிரியேட் பண்ணாலும், 3 கிரியேட் பண்ணாலும், எத்தனை கிரியேட் பண்ணாலும், நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ஏசிஎல் கண்டிஷன்ஸ் கூட ஒரு பாக்கெட் மேட்ச் ஆகி அந்த ஆக்ஷன் எடுக்காம, அதாவது அந்த எந்த மேட்சஸுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல, கடைசியா இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளிசிட் டினே ஆல் அப்படின்ற அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி டினே பண்ணிரும் அந்த பாக்கெட். ஓகே. இது வந்து நம்ம எழுதுறது கிடையாது. டிஃபால்ட்டாவே உருவாக்கப்படுறது. அதனால நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஏசிஎல் எழுதும்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். என்னன்னா, ஒரு லெஜிட்டிமேட் டிராஃபிக் வந்து டினே ஆகாம இருக்கிறதுக்கு வி ஷுட் என்ஷூர் தட் தேர் இஸ் ஒன் பெர்மிட் ஸ்டேட்மெண்ட் டு அலோ தட். ஓகே. அப்படி நீங்க பர்மிட் குடுத்து அலோ பண்ணல அப்படின்ற பட்சத்துல டினே ஆயிடும். அடுத்து ஏசிஎல் டைரக்ஷன் அண்ட் பிளேஸ்மென்ட் கைட். அதாவது ஏசிஎல் வந்து நம்ம கிரியேட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அத விட ரொம்ப முக்கியம், எந்த டைரக்ஷன்ல எந்த இன்டர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா, இப்போ ஒரு இன்பவுண்ட் டிராஃபிக்குக்கு நீங்க வந்து ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்றீங்கன்னா, அத நீங்க அவுட்பவுண்டுன்னு மிஸ்டேக்கா கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, தென் நம்மளோட பர்ப்பஸே அங்க ஃபுல்ஃபில் ஆகாது. ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா எதையுமே எடுத்துக்கிறாது. நம்ம இன்பவுண்டுன்னு குடுத்தா, அது இன்பவுண்ட் டிராஃபிக்க மட்டும் தான் அந்த ஏசிஎல்க்கு செக் பண்ணும். நம்ம அவுட்பவுண்டுன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணோம்னா, அது அவுட்பவுண்ட் டிராஃபிக்ஸ்ல மட்டும் தான், அவுட்கோயிங் டிராஃபிக்ல மட்டும் தான் அந்த ஏசிஎல்ல செக் பண்ணும். ஓகே. ஸோ, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டான டைரக்ஷன்ல நம்ம வந்து அந்த ஏசிஎல்ல கால் பண்றது. அதுக்கு அடுத்து ஜெனரலா வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, டெஸ்டினேஷனுக்கு க்ளோசர்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம நெறைய எழுத தேவை இருக்காதுன்னு சொல்லிட்டு. எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் நம்ம எங்க பண்ணுவோம்னா, சோர்ஸுக்கு பக்கத்துல நம்ம எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஏசிஎல் பிராக்டிகலி. ஓகேங்களா?